ஓம் சிவசிவ ஓம். உலகில் பிறந்த சிறந்த மொழி சிறந்த பிறந்த நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு நன்றி கூறி ஸ்ட்ரீம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மத அன்பர்களுக்கும் அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது அடியின் மர்ம ஆசான் சரவணன் சிவவாக்கியர். அடியன் பதிவு போட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது. என்ன காரணம் அப்படின்னா, கஜா புயலுக்கு ஒரு 10 நாள் வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. பிறகு அடியனுடைய வகுப்பு மதுரை, ஒசூர், சென்னையில் நடந்ததுனால வகுப்பு எடுக்கிறதுனால பணிச்சுமை, அதனால் கடந்த ஒரு மாதமாக பதிவு போட முடியல. பல அன்பர்கள் ஆர்வத்தை தெரிவிச்சிருக்காங்க, ஐயா பதிவு போடலையே, ஏன் இன்னும் போடலை அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் மீண்டும் பதிவு போடுறோம். போன முறை என்ன பதிவு போட்டிருந்தோம் அப்படின்னா, மலம் கழிக்கும் முறைன்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, அதை பல பேர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா நல்லா தகவல் கொடுத்துருக்கீங்க, அதை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அடியனுக்கு தொலைபேசியில் அழைத்து நன்றி தெரிவித்த அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு மலம் கழிக்கக்கூடிய முறையில் இன்னொரு முறை உண்டு. பொதுவாக அடியன் 2 நாள் 3 நாள் நின்னே பேசிட்டு இருக்கக்கூடிய நபர். வகுப்பு எடுக்கும் பொழுது 2 நாள் 3 நாள்லாம் நின்னே பேசிட்டே இருப்போம் தொடர்ந்து. அப்படி பேசக்கூடிய நபர் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பேசணும்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கு. இருந்தாலும் இந்த 5 நிமிஷத்துல ஒரு ரத்தன சுருக்கமாக தகவலை கொடுத்துடலாம்னு தான் இப்போ பதிவு போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ மலம் கழிக்கக்கூடிய முறையில மலம் கழிச்சிட்டு அதை சுத்தப்படுத்தக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்கு. அதை சுத்தப்படுத்தும் நம்ம எல்லாருமே. அதுலேயே நம்ம முன்னோர்கள் ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெண்கள் எல்லோருமே மலம் கழிக்கும் முறையில ஒரு சிறு தவறு பண்றாங்க. என்னன்னா, முன்புறமாக சுத்தம் செய்யறாங்க. அப்படி பெண்கள் மலம் கழிச்சிட்டு முன்புறமாக சுத்தம் செய்யும் பொழுது கர்ப்பப்பையில பல பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம் பெண்கள் எல்லாமே முன்புறமாக மலத்தை சுத்தப்படுத்துறது தான். ஆனால் பெண்கள் யாருமே அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க, சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுங்க. அப்பதான் மலம் கழிக்கக்கூடிய முறை பின்புறமாக சுத்தப்படுத்துவதுதான். கையை, அதாவது நான் சொல்றது, கையை முன்புறமாகவும் பின்புறமாகவும் கொண்டு போற செயலை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் பெண்கள் எல்லோருமே பின்புறமாக சுத்தம் செய்யுங்கள், கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் வராது. அப்படி என்ன சொல்றது, சில சின்ன சின்ன மாற்றங்கள் தான், சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். அந்த நுணுக்கங்கள் நம்மளை சிறப்பாக வாழ வைக்கும். பிறகு மலம் கழிச்சு நம்ம சுத்தம் செய்யும் பொழுது அந்த ஆசன வாயுவில் நம்மளுடைய, அதாவது ஒரு சூன் சொல்லுவாங்க அக்குபஞ்சர்ல, ஒரு சூன், ஒரு மாத்திரை அளவு கூட சொல்லலாம். வர்மத்தில் ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க. மாத்திரை அளவு அப்படின்னா, ஒரு புளியங்கொட்டை எடுத்து நம்ம முழுமையாக அமுத்தினால் ஒரு புளியங்கொட்டை முழுமையாக உள்ள போச்சுன்னா அதான் ஒரு மாத்திரைங்கிற கணக்கு சொல்லுவாங்க. அப்படி நம்மளுடைய ஆசன வாயுவில் ஒரு மாத்திரை அளவு உள்ள ஒரு வர்மம் இருக்கு. அந்த வர்மம் என்ன அப்படின்னா, கண்கலக்கி வர்மம்னு பேரு. கண்ணுக்கும் ஆசன வாயுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இன்னைக்கு பல பேருக்கு கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைக்கு முக்கிய காரணமே மலம் தான். அப்படி அந்த மலத்தை சுத்தப்படுத்தும் பொழுது அங்க ஒரு வர்மம் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க, கண்கலக்கி வர்மம்னு சொல்லி. அந்த வர்மத்தை நம்ம 3 விரலை வச்சு நம்ம சுத்தப்படுத்தும் பொழுது அந்த ஒரு மாத்திரை அளவு உள்ள நம்ம மேல் நோக்கி அழுத்தி அதை வலதுபுறமாகவும் ஒரு 3 முறை, இடதுபுறம் 3 முறை நம்ம சுழற்சி செய்தோமையானால் நம்மளுடைய கண்ணில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீரும். அடியன் நம்மளுடைய கண்ணாடி கழட்டும் பயிற்சியில இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன். அதுல இது ஒரு நுணுக்கம். இது வர்மத்தில் வரக்கூடிய ஒரு உன்னத முறை. அப்படி நம்ம மலம் கழிச்சிட்டு மலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய முறை இது ஒரு நல்ல முறை. பொதுவாக நம்ம பச்சை தண்ணியில சுத்தப்படுத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் மீண்டும் மீண்டும் பெருகும். மீண்டும் மீண்டும் பெருகும் பொழுது நமக்கு உடம்புக்கு தேவையான சில முக்கியமான சில பிராணனை அங்கிருந்து நமக்கு உயிர்ப்பிக்க பல வாய்ப்புகள் உண்டு. அதனால அன்பர்கள் எல்லோரும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய முறையில முன்புறமாக சுத்தம் செய்யாமல் பின்புறமாக சுத்தம் செய்வது மிக மிக சிறப்பு. புண்ணியம் செய்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.